அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு நீதித்துறையை பற்றி? எனக்கு வந்து லஞ்சம் கேட்டாங்க. ஆ. எனக்கு எதிரா வந்து தீர்ப்பு சொல்லணும்னா லஞ்சம் கேட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு எனக்கு ஆதரவா. சாரி ஆமா. ஆதரவா. எனக்கு ஆதரவா ஆதரவா. தீர்ப்பு. ஆ. சரி. நீங்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க உடனே அதுக்கு மேல அமைப்பு இருக்கு இல்ல. நீங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதலாமே. இப்போ ஃபேமிலி கோர்ட்ல ஒண்ணு நடக்குதுன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா, நீங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முறையிடலாமே. இந்த மாரி இந்த இடத்துல நடக்குது. நீதிபதி இப்படி என்ன கேட்கிறாரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், எல்லா நீதிபதிகளும் லஞ்சம் வாங்குகிற நீதிபதிகள் அல்ல. ஊழல் புரிகிறவர்கள் அல்ல. அங்கொன்னும் இங்கொன்னுமாக சமூகத்துல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சமூகம் தானே அங்க பிரதிபலிக்குது. அதனால ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்க முடியும். இல்ல ஒரு 10, 20 பேர் அப்படி இருக்க முடியும். அதனால எல்லாரையும் பொதுமைப்படுத்தி நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து அப்போ எல்லாரும் அப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கலைங்க. ஏன்னா நாங்க அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க. 1, 2 இருக்கலாம். அப்படி இருந்தா அதை எதிர்த்து போராடணுமா ஒழிஞ்சு, இது இப்படி நடக்குது, இந்த கேஸ்ல 80,000 தீர்ப்பாயிடுச்சு. அரியர்ஸோட வேற கட்டணும். உங்களுக்கு தெரியும்ல. போட்ட நாள்ல இருந்து ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருது. இல்ல 2 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருதுன்னா, இந்த 2 வருஷமும் சேர்த்து கட்டணும். அந்த மனு போட்ட நாள்ல இருந்து கட்டணும். அது ஒரு ஃபினான்ஷியல் பர்டனா நினைச்சிருக்கலாம். ஸோ எதுலயும் உண்மை என்னன்னு தெரியாம இது எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒன்று நீதித்துறை வந்து அப்படி சும்மா இருக்க முடியாது. ஒரு நீதிபதி மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு நடந்திருக்குன்னா நிச்சயமா அது ஒரு கருப்பொருளா விவாத பொருளா இருக்கும். அது குறித்து நீதிமன்றங்களும் டிசைட் பண்ணும் என்ன நடக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு. பட் பியாண்ட் தட் இன்றைக்கு நாடெங்கே இருந்திருக்கிற கொந்தளிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் எல்லாம் பாவம் ஆண் பாவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல. ஆமா, ஆமா. நம்ம டிவியை திறந்தா நிறைய இடத்துல ஆண்களுக்கு பாதுகாப்பா நீங்க சட்டம் இயற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு ஆண்கள் குரல் கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அது தப்பில்லை. யாருமே எப்படி கேட்போம், ஐயோ அந்த ஆள் செத்து போயிட்டாரே, என் ஃப்ரெண்டு போயிட்டான், இந்த கேஸ்னால தானே இப்படி ஆனா. சட்டம்லாம் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு.